பாவலன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் குழந்தைகள் உட்பட உங்கள் குடும்ப நண்பர்களுக்கு எனது சேனலை அறிமுகப்படுத்துங்கள். சொந்த சகோதர சகோதரிகளின் உறவு இன்று ஏன் மோசமடைந்து வருகிறது, அதற்கான தீர்வுகள் என்ன? 15 காரணங்கள் மற்றும் தீர்வுகள். 1. பெற்றோரின் கவனத்திற்கான போட்டி. காரணம்: பெற்றோரின் அன்பை பெற போட்டி போடும் மனநிலை உருவாகுவது. தீர்வு: ஒப்பீட்டைத் தவிர்த்து ஒவ்வொருவரின் உயர்வையும் குடும்பமே சேர்ந்து கொண்டாடி மகிழ வேண்டும். 2. பேச்சு மற்றும் தொடர்பு குறைவு. காரணம்: மனக்கசப்பை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளுதல். தீர்வு: தெளிவான, மரியாதைமிக்க உரையாடலின் பழக்கம் அவசியம். 3. பிஸியான வாழ்க்கை முறை. காரணம்: நேரம் இல்லாததால் இடைவெளி அதிகரிக்கிறது. தீர்வு: மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு முறை குடும்ப சந்திப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும். 4. குழந்தைக்கால வலிகள் நினைவில் நிற்பது. காரணம்: பழைய சம்பவங்களில் இருந்து மீளாமல் இருப்பது. தீர்வு: அமைதியாக பேசி தீர்மானித்து மன்னிப்பு, மறப்பை கையாள வேண்டும். 5. வெற்றியிலும் பணத்திலும் உள்ள பொறாமை. காரணம்: அவர் அதிகம் வெற்றியடைந்தார் என்ற எண்ணம். தீர்வு: ஒருவரின் முன்னேற்றத்தை மற்றவர் ஆதரிக்க வேண்டும். 6. பெற்றோரின் ஒரு பக்க சார்புநிலை உணர்ச்சி. காரணம்: அன்பில், உதவியில் சமநிலை இல்லாமல் இருப்பதாக நினைத்தல். தீர்வு: குடும்பத்தில் துல்லியமான சமத்துவத்தை வளர்க்க வேண்டும். 7. நண்பர்கள் மற்றும் துணையினரின் தாக்கம். காரணம்: தவறான ஆலோசனைகள் உறவை பாதிக்கும். தீர்வு: குடும்ப விஷயங்களை குடும்பத்திற்குள் தீர்க்க வேண்டும். 8. கோபமும் அகங்காரமும். காரணம்: நான் மட்டுமே சரி என்ற பிடிவாதம். தீர்வு: பணிவு, பொறுமை, உணர்ச்சிக் கட்டுப்பாட்டை வளர்க்க வேண்டும். 9. வாழ்க்கை நோக்குகளில் வேறுபாடு. காரணம்: பாதைகள் வேறு என்பதால் மனப்பிரிவு ஏற்படுதல். தீர்வு: ஒருவரையொருவர் மதித்து வாழ்வுக்கான அங்கீகாரம், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். 10. பாராட்டும் மதிப்பளிப்பும் குறைவு. காரணம்: செய்த உதவிகள் கணக்கில் கொள்ளப்படாமல் போவது. தீர்வு: நன்றி சொல்வது, அன்பை வெளிப்படுத்துவது ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும். 11. எதிர்பார்ப்புகளை தெரிவிக்காதது. காரணம்: அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பிழைகள் ஏற்படுத்தும். தீர்வு: தேவைப்பட்டால் நேரடியாகவும் மென்மையாகவும் எதிர்பார்ப்பை கூற வேண்டும். 12. குடும்ப தீர்மானங்களில் புறக்கணிப்பு உணர்வு. காரணம்: கருத்து கேட்காமல் மற்றவர்கள் தீர்மானிப்பது கோபத்தை உண்டு செய்யும். தீர்வு: சகோதரர்களின் கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 13. சொத்து மற்றும் உரிமை தொடர்பான பிரச்சினைகள். காரணம்: பகிர்வு சமமாக இல்லா உணர்வு எழுதல். தீர்வு: சட்டப்படி, சமத்துவமாக, வெளிப்படையாக பேசி தீர்வு கண்டுகொள்ள வேண்டும். 14. சிறப்பான தருணங்களில் பங்கேற்காதது. காரணம்: திருமணம், முதல் சாதனை போன்ற நிகழ்வுகளில் இல்லாதது மனக்கசப்பை அதிகரிக்கும். தீர்வு: முக்கியமான வாழ்வு நிகழ்ச்சிகளில் கட்டாயம் பங்கேற்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 15. அவசர காலத்தில் காப்பாற்றாத அலட்சியம். காரணம்: உடல்நலம், மனநிலை பிரச்சினைகளில் ஆதரவு குறைவு. தீர்வு: கஷ்ட நேரங்களில் முதலில் நின்று உதவி செய்தால் பாசம் பல மடங்கு அதிகரிக்கும். முடிவுரை: சகோதர உறவு வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவு அமைப்பு. வாக்குவாதங்கள், வேறுபாடுகள் இருந்தாலும் அன்பு, புரிதல், மரியாதை ஆகிய 3 அடிப்படைகள் இருந்தால் உறவு எப்போதும் நிலைத்திருக்கும். நன்றி.